குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். ஸோ போன டாப்பிக்கில் கோல்டன் ரூல்ஸ் பார்த்தோம். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனோட கோல்டன் ரூல்ஸ் 3 ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். ஸோ அனாலிசிஸ் அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யூசர் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ அனலைஸ் அண்ட் டிசைன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, மொத்தம் 4 விதமான மாடல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ 4 மாடல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது மூலமாக இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அப்படின்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னா, யூசர் மாடல், டிசைன் மாடல், யூசர்ஸ் மென்டல் மாடல், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் மாடல். ஸோ யூசர் மாடல் என்ன செய்யும் அப்படின்னா, இட் எஸ்டாப்ளிஷஸ் த ப்ரொஃபைல் ஆஃப் த எண்ட் யூசர் ஆஃப் த சிஸ்டம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய, நம்ம டெவலப் பண்ணக்கூடிய சிஸ்டம் இல்லை சாஃப்ட்வேர்னுடைய எண்ட் யூசரோட ப்ரொஃபைலை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ எண்ட் யூசர் அப்படின்றப்ப நம்மளுடைய சிஸ்டத்தை யார் பயன்படுத்துவாங்களோ அவங்களுடைய ப்ரொஃபைலை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ப்ரொஃபைல் அப்படின்றப்ப அந்த யூசரனுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய திங்கிங் என்ன, அவங்களுடைய ஜெண்டர் என்ன, அவங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜ் என்ன, ஸோ இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து இந்த யூசர் மாடல். பொதுவாக நம்ம எண்ட் யூசரனுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த எண்ட் யூசரோட ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மாடல், யூசர் மாடல். ஸோ ரெண்டாவது என்னன்னா டிசைன் மாடல். டிசைன் மாடல் அப்படின்றப்ப நம்ம அந்த யூசர் மாடலில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ப்ரொஃபைல், அதில் நம்ம அனலைஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு வர்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மாடல் தான் வந்து இந்த டிசைன் மாடல். அது அப்படியே ரியலாக கொண்டு வர்றது. அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகளில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமோ அது எல்லாமே டிசைன் மூலமாக ரியலிஸ்டிக்காக கொண்டு வர்றது தான் வந்து இந்த டிசைன் மாடல். அடுத்து வந்து மூணாவது என்ன அப்படின்னா த யூசர்ஸ் மென்டல் மாடல். ஸோ யூசர்ஸ் மென்டல் மாடல் அப்படின்றப்ப அந்த எண்ட் யூசரோட திங்கிங் வந்து என்ன மாதிரி இருக்கும், அவங்களுடைய மைண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஸோ அவங்க இந்த டிசைன் வந்து எப்படி இருக்கணும், இதை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ இந்த மாதிரியான திங்கிங் வந்து அதை அப்படியே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் வந்து இந்த யூசர்ஸ் மென்டல் மாடல். ஸோ அதாவது எண்ட் யூசரனுடைய திங்கிங் எப்படி இருக்கும், ஸோ அதை அப்படியே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் வந்து இந்த யூசர்ஸ் மென்டல் மாடல். ஸோ நாலாவதாக சொல்லக்கூடிய மாடல் என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் மாடல். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றப்ப 2 விஷயத்தை வந்து கப்புள்ன்றப்ப ஒன்று சேர்க்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த இன்டர்ஃபேஸ். ஸோ யூசரனுடைய எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எனக்கு இப்படி தான் இருக்கணும், இந்த லுக்கில் தான் இருக்கணும், ஸோ இதெல்லாம் அதாவது லிஸ்ட் பாக்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி மெனூஸ் இருக்கணும், ஐகான்ஸ் இப்படி இருக்கணும், இதை யூஸ் பண்ணுறப்ப எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய லுக் அண்ட் அவங்களுடைய ஃபீல் ரெண்டையுமே வந்து கப்புள் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான எழுதுறதா வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மாடல். ஸோ கோடிங்ஸ் அப்படின்றப்ப சின்டாக்ஸு, சிமான்டிக்ஸு இது எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுறது. எப்படி கப்புள் பண்ணுறாங்கன்னா யூஸிங் த சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன், புக்ஸில் படிச்சுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, மேத்ஸ் வீடியோ. ஸோ இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த யூசரனுடைய லுக் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரியான கோடிங்ஸ் வர்றது தான் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மாடல். ஸோ மொத்தம் வந்து 4 மாடல்ஸ் இருக்குது. சரி, அதே மாதிரி இந்த யூசர் அனாலிசிஸ் அண்ட் டிசைனில் வந்து
ப்ராசஸும் உண்டு. ப்ராசஸ் அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருப்போம். ப்ராசஸ்னால் நிறைய ஃப்ரேம் ஒர்க், செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து ப்ராசஸ் உண்டு. இந்த ப்ராசஸ் வந்து எதை எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்பைரல் மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸ்பைரல் மாடல் அப்படின்றப்ப இன்டீரியராக ஸ்பைரலாக அப்படியே ஆரம்பித்து எக்ஸ்டீரியராக அப்படியே வெளியில் வரும். ஸோ ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை எக்ஸிபிட் பண்ணும் இந்த ப்ராசஸ். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து எதனுடைய அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா ஸ்பைரல். ஸோ அதே மாதிரி இந்த மாடலில் ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மொத்தம் 4 விதமான ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு ஒன், ஸோ இன்டர்ஃபேஸ் அனாலிசிஸ் அப்படின்றப்ப நான் ஏற்கனவே சொன்னது தான். அனாலிசிஸ் அப்படின்றப்ப ஆராய்ந்து பார்க்குறது வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இது யூசரனுடைய ப்ரொஃபைலை ஃபோக்கஸ் பண்ணோம். யார் இந்த சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை கடைசியாக யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் அனாலிசிஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டி. ஸோ இதிலிருந்து தான் அந்த ஸ்பைரல் மாடல் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்த ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா கோல் ஆஃப் இன்டர்ஃபேஸ் டிசைன். ஸோ ரெண்டாவது இன்டர்ஃபேஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் டிசைன். ஸோ இன்டர்ஃபேஸ் டிசைன் அப்படின்றப்ப நிறைய டாஸ்க்கு வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. யூசர்கிட்டேருந்து கேட்டு நிறைய டாஸ்க் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட்ஸையும் அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸையும் டிஃபைன் பண்ணுறது தான் இந்த இன்டர்ஃபேஸ் டிசைனினுடைய முக்கியமான எய்ம் ஆர் கோல். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் டிசைன். யூசர்கிட்ட அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் டிசைனில் அப்படின்றத கேட்டு வாங்கிட்டு அதுக்குன்னு வந்து டாஸ்க் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதன் மூலமாக என்ன மாதிரியான இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வேணும். ஸோ அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் டிசைன். ஸோ இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்றப்ப என்ன அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஐகான்ஸ் வேணும், இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது எனக்கு மெனு வரணும், ஸோ இந்த இடத்துல எனக்கு லிஸ்ட் பாக்ஸ் வேணும், ஸோ ஐகானுடைய டிசைன் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் டிசைன் சொல்லக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்த ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்டர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றப்ப முதல்ல யூசரனுடைய தேவைகள் எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றதையும் பார்த்தாச்சு. மூணாவதாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கோடிங்ஸ் மூலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டி தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த கோடிங்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய யூசர் இன்டர்ஃபேஸ் டூல் கிட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை டெவலப் பண்ணுறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் டூல் கிட்டெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டூல் கிட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கோடிங்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அடுத்ததாக கடைசியாக வரக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வேலிடேஷன். ஸோ இன்டர்ஃபேஸ் வேலிடேஷன் அப்படின்றப்ப அதை வந்து வேலிடேட் பண்ணி பார்க்குறது, ரைட்டாக கரெக்டாக வந்திருக்குதா அப்படின்றத வேலிடேட் பண்ணுறது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா யூசர் அசைன் பண்ண டாஸ்க் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா, அதை அச்சீவ் பண்ணிட்டோமா, அந்த யூசர் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்றத நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ணது ஈஸியாக இருக்கா யூஸ் பண்ணுறதுக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, அதே மாதிரி யூசருக்கு வந்து ஈஸியாக அதை லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்றத
வேலிடேட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து இன்டர்ஃபேஸ் வேலிடேஷனில் ஈஸியாக இருக்குதா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதா, அதே மாதிரி அந்த டிசைன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா, ஸோ அதை வந்து வேலிடேட் பண்ணுவோம் ரெண்டாவது. ஸோ மூணாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கடைசியாக யூசர்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ண சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் வந்து வாங்குறது. ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்றப்ப கடைசியாக நம்மளுடைய சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி யூசர்கிட்ட கொடுத்து அவங்கள ஒர்க் பண்ண சொல்லி, எஸ் இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் வாங்குறது வந்து மூணாவது வேலிடேஷன். ஸோ மொத்தம் 3 வேலிடேஷன் இருக்குது இந்த இன்டர்ஃபேஸ் வேலிடேஷனில். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ். என்ன ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அனாலிசிஸ் அண்ட் டிசைனில் வரக்கூடிய ப்ராசஸில் இருக்கக்கூடிய 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து ஸ்பைரல் மாடலை எக்ஸிபிட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் அதில் ஏதாவது வந்து சேஞ்சஸ், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்பைரல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அன்டில் த யூசர் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.